யுத்த காலத்தில் தமது உயிரையும் துச்சமென எண்ணி சமூக விடுதலைக்காக போராடியவர்கள் இன்று தமது வாழ்வாதாரத்திற்கு கூட அடுத்தவர்களின் துணியை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை வேதனைக்குரியது. கழுத்துக்கெல்லாம் ஃபுல்லா இயங்காது, கதைக்கிறதுக்கு மட்டும்தான் இயலும். இப்போ முகத்துல நுழம்பு கடிச்சா தெரியும், முகத்துல நுழம்பு கடிச்சாலும் தெரிஞ்சாலும் கலைக்கிறதுக்கு ஒரு உதவி இல்லை. இப்போ கழுத்துக்கெல்லாம் இப்போ ஃபுல்லாவே உணர்ச்சி இல்லாதபடியா இப்போ என்ன இது செய்யுது. வெறும் ஒரு கட்டில எறும்பு கூட எறினாலும் தெரியும், வெள்ளனா கூட கட்டில எறும்பறி கை காலெல்லாம் இதாகிட்டு. ஆனால் எறும்பறினதே தெரியல. இப்போ இந்த குளிக்கா தூக்கான் தெரியும் கட்டில எறும்பண்டு. மருந்தும் தண்ணியுக்கும் உதவி செய்தாலே காணும், அதை விட வேற ஒரு உதவியும் தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் நல்ல வசதியாக இருக்கணும், வீட்டை கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படித்தான் இருந்து வாழணும்ன்ற பக்கங்கள் இல்லை. எல்லாத்தையும் பட்டுட்டோம். சிவராசா சாந்தராசா யுத்தத்தின் போது ஷெல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு தனது கழுத்தின் கீழ் உணர்விழந்து போனார். இறுதி யுத்தத்தின் பின்னர் வவுனியா சிறப்பு முகாமிலிருந்து பின்னர் 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது குடும்பத்தினருடன் ஒன்றிணைக்கப்பட்டார். உடல் இயக்கத்தை இழந்துள்ள நிலையில் தனது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதற்கு உறவினரின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு சாந்தராசா தள்ளப்பட்டார். எனினும் இந்த நிலையிலும் தனது மன உறுதியிலிருந்து மாறாத நிலையில் போராட்டம் மிகு வாழ்வை எதிர்கொள்ளும் தைரியத்துடன் ஏனையோருக்கு பெரும் முன்னுதாரணமாக திகழ்கின்றார் இந்த மன வலிமை மிகு மனிதர். சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வரும் இவருக்கு தாய் மற்றும் சகோதரர்கள் உதவி புரிந்து வருகின்றனர். இயலாமை என்று வீட்டினுள் துவண்டு விடாமல் சகோதரர்களின் உதவியுடன் சாந்தராசா சிறு கடையொன்றையும் நடத்தி வருகின்றார். எனினும் அதன் மூலம் வருமானம் போதாத நிலையில் தனது மருத்துவ செலவினை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்குவதாக இவர் வேதனை வெளியிடுகின்றார். சில அரசியல்வாதி வந்து பார்த்துட்டு கழிச்சிட்டு போயினோம், செய்யலாம் என்று சொல்லினோம். அதனால உறுதிமொழி சொல்லிட்டு போயினோம், அதை இதுவரைக்கும் செய்யறல. ஆனால் சில பேர் வந்து கழிச்சிட்டு போய் செய்தார்களும் இருக்கணும். கூடுதலானார்கள் வாரது கதைக்கிறது, நீங்க கடையை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்ற சொல்லின தவிர 5000 10,000 கையிக்க வச்சுட்டு போயிருக்கணும். அதோட போறாங்கெல்லாம் பேருந்து ஆக்களை பார்த்தா பேருந்து அடுத்த தேர்தலில் தான் எங்களை தேடி வருவினோம். தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை மட்டும் வழங்கிவிட்டு செல்லும் அரசியல்வாதிகள் இவ்வாறான மக்கள் நிலையில் மறுப்பு காட்டுவது ஏன்?